ஸோ திருப்பி சொல்லுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. இருபத்தோராவது ஸ்லோகம், ஏழாவது அத்தியாயம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். யோ யோ யாராயினும் யாம் யாம் எதாகிலும் தனும் தேவனின் ரூபத்தில் பக்தக பக்தன் ஸ்ரத்தயா நம்பிக்கையுடன் அர்ச்சுதும் வழிபடுவதற்கு இச்சதி விரும்புகின்றானோ தஸ்ய தஸ்ய அவனுக்கு அசலாம் உறுதியான நம்பிக்கை தாம் அவனுக்கு ஏவ நிச்சயமாக விததாமி அளிக்கிறேன் அகம் நான். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளரை வழங்கி அபய் சரணார்கின்ற பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கி. அப்படியே திருப்பி சொல்லுங்க. எல்லாரது இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன். தேவர்களை வழிபட வேண்டுமென ஒருவன் விரும்பும் போது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அவனது நம்பிக்கையை நானே பலப்படுத்துகிறேன். பொருளுரை. கடவுள் அனைவருக்கும் சுதந்திரம் கொடுத்துள்ளார். எனவே தேவர்களிடமிருந்து ஜட இன்பத்திற்கான வசதிகளை பெற்று அவற்றை அனுபவிக்க விரும்பினால் எல்லாருடைய இதயங்களிலும் பரமாத்மாவாக வீற்றுள்ள பகவான் அதனை உணர்ந்து அத்தகையவனுக்கு வசதிகளை செய்து கொடுக்கிறார். எல்லா உயிர்வாளிகளின் உன்னத தந்தையான பகவான் அவர்களது சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. ஆனால் அவர்களது லௌகீக விருப்பங்கள் பூர்த்தியாகும் வகையில் எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறார். சர்வ வல்லமையுடைய கடவுள் ஜட உலகை அனுபவிப்பதற்கான வசதிகளை கொடுத்து அதன் விளைவாக மாயையின் வலையில் உயிர்வாளிகளை விழச் செய்வது ஏன் என்று சிலர் வினாவலாம். பதில் என்னவெனில், பரமபுருஷர் அதாவது பரமாத்மா இத்தகைய வசதிகளை கொடுக்காவிடில் சுதந்திரம் என்பதற்கு அர்த்தமில்லை. எனவே ஒவ்வொருவரும் அவரவரின் விருப்பப்படி பூர்ண சுதந்திரத்தை கொடுக்கிறார். ஆனால் அவரது இறுதி அறிவுரையை நாம் பகவத்கீதையில் காண்கிறோம். ஒருவன் எல்லாவற்றையும் தொடர்ந்து முழுமையாக அவரிடம் சரணடைய வேண்டும். இதுவே மனிதனை மகிழ்விக்கும். ஓகே, பேர முடியுதுல்ல? ஒரு பேர. ஓகே, தேங்க்ஸ். मज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं.
वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कंत राधा कंत नमस्तुते तप्त कांचन गौरांग वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च नाम पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वतदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादि पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. நம்ம பகவத்கீதா பாகவதம் ஈவன் வேதங்கள் ஆகட்டும் உபனிஷத் ஆகட்டும் ஒழுங்காக படித்தோம்னா கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு புரியும். பொதுவாக நிறைய பேர் நினச்சிக்குவாங்க ஹிந்து மதத்தில் பல கடவுள் இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி புரியாதில்ல, அவங்களுக்கு புரியல, ஏன்னா இது படிக்கலை, ஒரு சரியான குருகிட்ட போய் கற்றுக்கலை, அதனால் அவங்க நினச்சிக்கிறாங்க பல கடவுள் இருக்காங்கன்னு. எப்படி ஒரு நாட்டுக்கு பல ப்ரைம் மினிஸ்டரில் இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் தான் இருப்பாங்க, பல பேரில் இருக்க மாட்டாங்க. அரசியலில் பல பேர் இருக்கலாம், ஆனால் ப்ரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் தான் இருப்பார், மற்றவங்கள எம்பி எம்எல்ஏ அந்த மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி கடவுள் ஒருத்தர் தான், பல கடவுள்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு போன வாரம் அந்த ஸ்லோகம் பார்த்தோம். கிருஷ்ணர் டைரக்டாக சொல்கிறார், புத்தி கம்மியாக இருக்கிறவங்க தேவர்கள்ட்ட போவாங்க அப்படிங்கிறார். கிருஷ்ணன் ஓப்பனாக சொல்கிறார், புத்தி கம்மியாக இருக்கா தேவர்கள்ட்ட போய் வழிபடுவாங்க. அது வேணும், இது வேணும், எனக்கு காசு கொடுங்க, ஒரு பியூட்டிஃபுல் ஒய்ஃப் வேணும், பணக்கார ஹஸ்பண்ட் வேணும், இல்லை வீடு வேணும், அது வேணும். கிருஷ்ணர் சொல்கிறார், புத்தி கம்மியாக இருக்கிறவங்க எங்கேயோ போய் கேட்பாங்க. இன்றைக்கி பார்க்குற ஸ்லோகா வெரி இம்பார்ட்டண்ட். சில பேர் பல இதெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்தை நம்ம எல்லோரும் அப்படி இருக்கோம். கண்டிப்பாக நான் ஒரு மாதிரி ஆசைப்படுவேன், நீங்களும் ஒரு மாதிரி ஆசைப்படுவீங்க. எல்லோரும் ஆசைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. நாம் என்னென்ன ஆசைப்படுறோங்கிறது எல்லாமே பகவானுக்கு தெரியும். உள்ள பரமாத்மாவாக இருக்கார், அவர் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கார். அண்ட் சில பேர் இந்த தேவர்கிட்ட போய் இது கேட்கலாம் அப்படின்னு அவங்களா ஒரு எடுத்து போவாங்க. ஆனால் அவங்களா போவாங்களான கிருஷ்ணர் சொல்கிறார், அதுவும் நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறார். ஆனால் அதுக்காக பகவான் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்க ஆசைப்படுறாங்க. ஒரு ஆத்மா என்ன ஆசைப்படுதுன்னு பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவங்களோட முன்ஜென்ம கர்மா எப்படி இருக்குது அது ஒரு கணக்கு பார்ப்பார். இப்போ இவங்க என்ன ஆசைப்படுறாங்க எல்லாம் பார்ப்பார். அதை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு 100க்கு 100 நான் தான் காரணம், அடுத்தவங்களும் கிடையாது. இது எப்பவுமே உள்ளே வச்சுக்கணும். அடுத்தவங்க கிடையாது. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம். என்னை கல்யாணம் பண்ணவங்களோ சொந்தக்காரங்களோ என் விதி கூட சொல்லக்கூடாது. இவந்தோ விதி பிரகாரம் நிறைய நடந்தாலும் அதையும் ஸ்டாப் பண்ணலாம். இது பகவத்கீதையில் அதெல்லாம் இருக்குது, ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் பொதுவாக எல்லோரும் நினச்சிக்குவாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கெடுதலுக்கு அவங்க காரணமே கிடையாதுன்னு நினைப்பாங்க. எல்லோரும் அப்படி தான், அடுத்தவங்க தான் சொல்லுவாங்க, ஆனால் ஆக்சுவலாக அவங்க தான் காரணம்.
அவங்க தான் காரணம். ஸோ கிருஷ்ணா ஒருத்தரோட விதியெல்லாம் பார்ப்பார். அப்புறம் அவங்க என்ன யோசிக்கிறெல்லாம் பார்ப்பார். அது தந்தாப்பில் கிருஷ்ணா டைரக்டும் பண்ணுவார். ஏன்னா உள்ள பரமாத்மாவாக இருக்கார். அந்த புத்தியும் கொடுப்பார், டைரக்ட் பண்ணுவார். ஸோ குறிப்பிட்ட தேவர்கிட்ட போய் அவங்க கேட்பாங்க. அப்படியே குறிப்பிட்ட தேவர்கிட்ட போய் எதா கேட்டாலும் அவங்க கொடுத்தாலும் கிருஷ்ணர் சொல்கிறார், அவங்க கொடுக்கல நான் தான் தரேன் அப்படிங்கிறார். அதுவும் சொல்கிறார் கிருஷ்ணா, அவங்க கொடுக்கல நான் தான் தரேன். ஜஸ்ட் லைக் இப்போது சம்டைம்ஸ் நம்ம நாட்டிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு வந்து தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு ஊருக்கெல்லாம் வரும். ஆனால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு நேராக அவங்க வந்து கொடுப்பாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. அது வயா வந்து ஒரு சிஎம் போய், ஒரு எம்பிக்கு போய், ஒரு எம்எல்ஏக்கு போய், கடைசியில் வார்டு கவுன்சிலுக்கு வந்து இங்கே வரும். நேராக ப்ரைம் மினிஸ்டர் வந்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபண்டு எங்கேருந்து வருதுன்னா அங்கேருந்து தான் வருது. ஆனால் நேராக வந்து கொடுக்க மாட்டாங்க, வயா அப்படி தான் வரும். ஸோ இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், மேபி அந்த தேவர்கிட்ட போய் அது கிடைக்கலாம், ஆனால் கொடுக்குற நான் தான், அவங்க கிடையாது. அவங்க கொடுக்க முடியாதுங்கிறார். போக போக வரும். அவங்க நினச்சாலும் கொடுக்க முடியாது அதெல்லாம். ஸோ இங்கே சில பிரபுபாத் ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்கார். ஏன் பகவான் ஒருத்தரை வந்து இப்படியெல்லாம் செய்ய வைக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரொம்ப அழகாக பதில் அவரே பிரபுபாத் எழுதுகிறார். நம்மளோட சுதந்திரத்தில் பகவான் தலையிட மாட்டார். நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது, அவர் தலையிட மாட்டார். ஆனால் அந்த சுதந்திரம் கம்மியாக தான் இருக்குது, ரொம்பலாம் கிடையாது. நமக்கு நிறையா சுதந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. சில பேர் வெளியில் பேசுகிறாங்க, நீ என்ன நினச்சாலும் நீ பண்ண முடியும், உன்னால் முடியும். இதெல்லாம் கதை. ரொம்பலாம் பண்ண முடியாது. நம்ம நினைக்கிறாலும் ரொம்பலாம் பண்ண முடியாது. சுதந்திரம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அந்த கொஞ்சம் சுதந்திரத்தில் பகவான் தலையிட மாட்டார், அவ்வளோதான். நம்ம இஷ்டத்துக்கு எல்லாமே செய்ய முடியலாம் கிடையாது, அதெல்லாம் இம்பாசிபிள். ஆனால் பகவானுக்கு சுதந்திரம் தர்றார். நீ முடிவு பண்ணிக்கோ. நீ கடைசியில் கிருஷ்ணா அர்ஜுனருக்கு சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், நீ முடிவு பண்ணிக்கோ என்ன டெசிஷன் எடுக்கணும். அப்போ நாம்ளும் பகவத்கீதா படித்தா தான் உண்மையும் என்னோடய லைஃப்பில் நம்ம லைஃப்பில் எப்படி டெசிஷன் எடுக்கணும்னு தெரியும், எதை நோக்கி டெசிஷன் எடுக்கணும்னு தெரியும். இல்லை தப்பான விஷயத்தை நோக்கி நம்ம டெசிஷன் எடுத்துருவோம். இது உண்மையில் அப்படி தான் நடக்கும். மேபி நான் நினச்சிட்ருப்பேன் எல்லாம் கரெக்டாக தான் எடுக்கிறேன்னு. ஆனால் பகவத்கீதா படிக்காதனால என்ன ஆகுன்னா, ஒரு தப்பான விஷயத்தை நான் சரியான விஷயமாக நானாக நினச்சிக்குவேன். இதெல்லாம் நடக்கும். அது தப்பான விஷயந்தான், ஆனால் என் கண்ணுக்கு அப்படி தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. இது வந்து வியாசர் பாகவத்தில் முதல் ஸ்லோகத்திலே சொல்கிறார். முதல் ஸ்லோகம், தேஜோவாரி மிருதம் வினிமயாய் யத்ர திர்சர்கோ அம்ருஷா அப்படின்னா, வினிமய திர்சர்கோ அம்ருஷா அப்படின்னா பார்க்கறதுக்கு உண்மை மாதிரி தெரியும், ஆனால் அது பொய் அப்படிங்கிறார். இது வந்து வியாசர் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். பொய்னா இந்த உலகம் பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இங்கே நம்மளால் உட்காந்துருக்கணும், இது பொய்னா உலகம் பொய் கிடையாது. அப்போ எது பொய்னா, இந்த உலகம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, அதுதான் பொய் வரும். ஏன்னா உலகம், சில பேர் உலகம் பொய்யும்பாங்க, ஆனால் வியாசர் அது ஒத்துக்கலை. வியாசர் சொல்ல உலகம் பொய் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தை படைக்கிறது பகவான், அவர் பொய் கிடையாது. பகவான் படைக்கிற ஒரு விஷயம் பொய்யா இருக்காது. ஏன்னா அவர் உண்மையினால், அவர் படைச்சது உண்மை தான். ஈசோபநிஷத்தில் வருது, ஓம் பூர்ணமிதா அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. அவர் உண்மை, அவர் படைச்சது உண்மை தான். அப்புறம் எதை பொய்ன்னு சொல்கிறாங்கன்னா, பகவானுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, அதுதான் பொய். அப்படி தான் அது புரிஞ்சுக்கணும். பகவானுக்கு சம்பந்தப்படாதது, இல்லை பகவானுக்கு கனெக்ட் ஆகாத ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குன்னு நினைக்கிறேன், அது போய். உதாரணத்துக்கு இப்போ நாமெல்லாம் நினைக்கலாம், ஒரு வீடு கட்டிட்டோம்னா எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகிடும்.
இல்லை மாதம் ஒரு 50,000 ரூபா கூட வந்ததுன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது போய். ஏன்னா அதில் எங்கேயும் பகவான் இல்லை, அதில் பகவான் எங்கேயும் கனெக்ட் ஆகலை, அது பொய் தான். ஆக்சுவலி அது பொய். ஏன்னா ஒரு மாதம் கோடி ரூபா சம்பாதிக்கணும் இருக்காங்க, அவங்கள போய் கேளுங்க உங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கான்னு, இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வியாசர் சொல்கிறாரு, முஹ்யந்தி யத் சூரையா, ஈவன் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்குமே மாயையில் மாட்டுவாங்களாம். அவர் சொல்கிறார் வியாசர், ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை சொல்கிறார், முஹ்யந்தின்னா இல்லூஷன், மாயை, அவங்களும் மாட்டிடுவாங்க. ஸோ கிருஷ்ணா நமக்கு இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் கொடுத்துருக்கார். அது ரொம்ப குறைவு தான், நாம் நினைக்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த கொஞ்சோண்டு சுதந்திரம் ஒழுங்காக யூஸ் பண்ணுன்னா இந்த சாஸ்திர அறிவு வேணும். ஆனால் இந்த சாஸ்திர அறிவு இல்லாதனால நம்ம இந்த கொஞ்சோண்டு சுதந்திரத்தை ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணுறோம். அதனால வாழ்க்கையில் அட்டி மேலே அட்டி விழுகுது, வேற ஒன்றும் கிடையாது. அட்டி மேலே ஏன் தப்பாக யூஸ் பண்ணுறேன் சுதந்திரத்தை. ஸோ கிருஷ்ணா ஒரு இடத்துல சொல்கிறார் கடைசியில், விம்ரிஷேதத் யசேஷேன யதீச்சசி ததா குரு. விம்ரிஷேதத் யசேஷேன் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொல்லிட்டேன், உக்காந்து யோசி அப்படிங்கிறார். நீ உக்காந்து யோசித்து முடிவெடு. பொதுவாக நாம் வாழ்க்கையில் முடிவெடுக்கும் பொழுது நாம் நினைக்கிறோம் நம்ம யோசிக்கிறோன்னா ஆக்சுவலி யோசிக்க மாட்டோம். இந்த சத்வகுணா ரஜோகுணா தமோகுணா அந்த குணத்தால் ஃபோர்ஸ்டுனா தள்ளப்படுறோம். அப்படி தள்ளப்படுறோம், தப்பாக யோசிக்கணும், தள்ளப்படுறோம். நாம் உட்காந்தாலும் யோசிக்க மாட்டோம். ஆனால் யோசிக்க நானாக நினச்சிக்குவேன், ஆக்சுவலி யோசிக்க மாட்டோம். அந்த ரஜோகுணா தமோ குணத்தினால் அப்படியே போயிடும், தப்பாக போயிடும். ஆனால் யோசித்து முடிவெடுக்க நானாக நினச்சிக்குவேன். அது ஒரு மாயா. ஸோ இங்கே ரொம்ப அழகாக கிருஷ்ணர் கடைசியில் சொல்கிறார், ஆக்சுவலி நம்மகிட்ட தான் சொல்கிறார் அர்ஜுனன் மூலமாக, என்கிட்ட சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்வார் கிருஷ்ணா. மொத்தத்தை விட்டுட்டு என்கிட்ட சரணாகதி பண்ணு அப்படிங்கிறார். ஆனால் அந்த ஸ்லோகா புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா சர்வதர்மான் பரித்யாஜ்யா மாமேகம் சரணம் ரஜா. ஆக்சுவலி தர்மம் பண்ணும் தான் சொல்கிறோம். கிருஷ்ணா கடைசியில் சர்வதர்மான் பரித்யாஜ்யாங்கிறார், எல்லா தர்மத்தை விட்டுட்டு எங்களோட சரணாதி பண்ணுங்கிறார். தின்னப்போ என்ன தர்மத்தை விடுறது? அது கேள்வி. அது புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், பொதுவாக எல்லோரும் பேசும்போது தர்மம் பண்ணுன்னு சொல்லுவோம். கிருஷ்ணா சர்வ தர்மான் பரித்யாஜ்யாங்கிறார், அத்தனை தர்மத்தை விட்டுட்டு எங்களோட சரணாதி பண்ணுங்கிறார். அப்போ எதை விடுறது? அப்போ இந்த கேள்வியெல்லாம் வருது. அது அஃப்கோர்ஸ் உடனே நம்ம பேசி அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பட் கிருஷ்ணர் சொல்கிற மொத்தம் எங்களோட சரணாதி பண்ணு. அண்ட் அங்கே சொல்கிறார், அஹம் துவம் சர்வ பாப்பேபியோ, மொத்த விதியை 0 வாக்குறேன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார், விதியை எல்லாம் பண்ணிடுவாங்கிறார். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கிருஷ்ணாவுக்கு சரணாதி பண்ணால் மட்டும்தான் விதி போகுமா தவிர வேறு வழியில் விதி போகாது. ஆனால் வெளியில் அப்படி பேசுகிறாங்க, இதை பண்ணுங்க உங்களுக்கு பிரச்சனையே வராதும்பாங்க. சம்டைம் நீங்கள் கேட்டிருக்கலாம், இந்த பூஜை பண்ணுங்க பிரச்சனை வராது, இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணுங்க பிரச்சனையே வராதும்மா. அதெல்லாம் பொய், வரும். கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி செஞ்சால் தான் வராது. கிருஷ்ணர் சொல்கிறார் முழுக்க கிருஷ்ணா சரணாதி பண்ணணும் அப்படின்னு. என்னென்னா சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் எந்த காரியம் பண்ணாலும் பகவான் என்ன சொல்கிறாரோ அது மாதிரியே பண்ணணும், கொஞ்சம் கூட டீவியேட் ஆகக்கூடாது. ஒன் சென்ஸ் அதுதான் சரணாகதி. நம்ம பல காரியங்கள் பண்ணுறோம் லைஃப்பில், ஒரு காரியம் அவர் சொல்கிறபடி தான் பண்ணணும், என் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் நாம் நம்ம இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோம். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பண்ணுவேன், அவ்வளோதான். நம்ம எல்லோரும் இப்படி தான் இருக்கோம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் பண்ணுவேன், அடம் பிடிச்சி நாம் பண்ணுறோம், இதுதான் உண்மை. ஆனால் பகவத்கீதை படிக்கும்போது என்ன தெரியும்னா, சிலது எனக்கு செய்ய பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் செய்கிறது தான் தர்மம்னா அது தான் செய்யணும். மேபி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் செய்யணும், அதுதான் தர்மம்னு அதுதான் செய்யணும்.
அதே மாதிரி சிலது எனக்கு செய்யணும்னு தோணும், ஆனால் செய்யக்கூடாது தான் தர்மம்னா செய்யக்கூடாது, அவ்வளோதான். அது நான் செய்யக்கூடாது, ஆனால் நான் செய்வேன், என்ன எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் செய்யக்கூடாது, அதுதான் தர்மம்னா அப்படி தான் போகணும். எப்படி அர்ஜுனா சண்டை போட பிடிக்கல, ஆனால் சண்டை போடுறார், ஏன்னா போடுறது தான் தர்மம். அப்போ அந்த இடத்துல அவரோட ஆசையை முன் வைக்கல அர்ஜுனா, கிருஷ்ணரோட ஆசை தான் முன் வைக்கிறார். ஏன்னா அதுதான் தர்மம். கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டமாக. அர்ஜுனாலும் கொஞ்சம் கவலைப்பட்டார், சண்டைலாம் ஜாலியெல்லாம் ஒன்றும் போடல, அழுதுகிட்டே சண்டை போட்டார். ஸோ இங்கே ரொம்ப அழகாக பிரபுபா இந்த பேரில் கடைசியில் எழுதுகிறார். அங்கே லாஸ்ட் சென்டென்ஸ் எழுதுகிறார். அந்த சென்டென்ஸ் படிக்கிறீங்களா? லாஸ்ட் சென்டென்ஸ். ஒருவன் எல்லாவற்றையும் துறந்து முழுமையாக அவரிடம் சரணடைய வேண்டும், இதுவே மனிதனை மகிழ்விக்கும். இதுதான் மனிதனை மகிழ்விக்கும், ஹாப்பினஸ் அதுதான் கொடுக்குங்கிற பிரபுபாத எழுதுகிறார். மொத்தம் கிருஷ்ணா சரணாதி பண்ணும்போது தான் உண்மையிலே சந்தோஷம் நமக்கு வரும். இப்போ சம்டைம்ஸ் நம்ம சந்தோஷமாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது சந்தோஷம்லாம் கிடையாது. இல்லைங்களே, நான் ஃபீல் பண்ணுறேனே, நேற்று கூட ஃபீல் பண்ணேன், முந்தா நேற்று ஃபீல் பண்ணனே, நான் சந்தோஷமாக தானே இருக்கேன்னு, அது சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் அப்படிங்கிறது கூட சாஸ்திரம் டிஃபைன் பண்ணுது. டிஃபைன்னா என்ன? ஓகே ஓகே, புரிஞ்சா சரி, வாயில் வரல. ஓகே, எப்படி சொல்கிறான்னா, உண்மையிலே சந்தோஷம் அப்படிங்கிறது ஈவன் கிருஷ்ணர் கூட பகவத்கீதையில் 6th chapter சொல்கிறார், அது குறையாதுங்கிறார். உண்மையிலே சந்தோஷங்கிறது குறையாது. இப்போ நமக்கெல்லாம் சந்தோஷம் வரும், அது குறையும். ஆனால் ஆக்சுவலி சந்தோஷங்கிறது குறையாது, இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லை ஜாஸ்தியாகும். நமக்கு வர சந்தோஷம்லாம் குறையும், அப்போதைக்கு இருக்கும், மறுபடியும் குறைஞ்சிரும், மறுபடியும் இருக்காது. ஆனால் ஆக்சுவலி சந்தோஷங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அனுபவம் நமக்கு கிடையாது இங்கே. ஆனால் கிருஷ்ணர் அதுதான் கொடுக்க பார்க்குறாரு. அது எந்த மாதிரி சந்தோஷம் இருக்குன்னா, இனி எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லுவாங்களாம். நாம் அந்த மாதிரி சொன்னோமான்னு அவங்கவுங்களே கேள்வி கேட்டுக்கணும். அந்த மாதிரி என்னைக்கா சொன்னோமா? பட் கிருஷ்ணா 6th chapter அது பேசுகிறார். இருக்கு ஒரு ஸ்லோகா இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கிருஷ்ணர் சொல்கிறார், அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது அர்ஜுனாங்கிறார். ஸோ ஆக்சுவலி நமக்கு சந்தோஷம் என்னன்னு கூட தெரியாது, நம்ம அறிவாளின்னு வேறு நினச்சிட்ருக்கோம். இதுதான் இன்னும் பயங்கரமானது. நம்ம அறிவாளின்னு நினச்சோம், பெரிய ஆள் தான் நினச்சிக்கிறோம். ஆக்சுவலி சந்தோஷம் கூட நமக்கு தெரியாது. ஆனால் கிருஷ்ணா அந்த ஹை கிளாஸான சந்தோஷம் கொடுக்க பார்க்குறார். ஏன்னா அவர் தான் அப்பா, அது அவரே சொல்லிட்டார். அகம் பீஜ பிரதஹ பிதா. நாம் இப்போ ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட்றோம், அஃப்கோர்ஸ் பயாலஜிக்கல் ஃபாதரும்பாங்க, ஆனால் ஒரிஜினல் அப்பா பார்த்தா அவரும் கிடையாது. கிருஷ்ணா தான் அப்பா, அது அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவரே சொல்கிறார், நான் தான் அப்படிங்கிறார். பொதுவாக பெற்றோர்கள் தன் குழந்தை மேலே ரொம்ப அக்கறை இருக்கும், அது நேச்சுரல். நம்ம மேல் ரொம்ப அக்கறை அவருக்கு. அதனால பரமாத்மாவாக கூடவே இருக்கார். நான் என்ன யோசிக்கிறேன் கூடவே இருக்கார். ஸோ சுதந்திரம் கொடுக்குறார். ஏன்னா அவர் தான் இருக்கலே பயங்கரமாக சுதந்திரம் ஜாஸ்தியான கிருஷ்ணா தான். இது வியாசர் சொல்கிறார். அபிக்ன ஸ்வராட்னா இண்டிபெண்ட், சுதந்திரமான. அவர் மட்டும் யாரும் கேள்வி கேட்க முடியாது, யாருமே கிருஷ்ணரை கேள்வி கேட்க முடியாது. அவ்வளோ சுதந்திரமானவர். எவ்வளோ சுதந்திரம்னா அவருக்கு எதுவுமே தேவையில்லை. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் பி இண்டிபெண்ட் பேசுகிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பொய்யானது. நாம் யாருமே இண்டிபெண்ட் கிடையாது. நல்லா யோசித்து பார்த்தா நம்ம எல்லாருமே யாரையாவது ஒருத்த மேலே டிபெண்ட் ஆகும். புரியுதுங்களா? நம்ம எல்லாமே டிபெண்ட் தான். யாரோ ஒருத்தர் நம்பி இருப்பான். ஈவன் 1000 கோடி ரூபா சொத்து இருந்தாலும் அவன் வீட்டில் சர்வெண்ட்டை நம்பி இருப்பாங்க. சர்வெண்ட் நம்புவாங்க. அந்த சர்வெண்ட் ஒரு வேலை வரலைன்னா இவங்க தலை சுற்றிடும். ஃபோனை போடுவாங்க, நீ வா முதல்ல என்னாச்சு வா, 500 ரூபா சேர்த்தி தரேன், காஃபி போட்டு தரேன். அது உண்மை. ஸோ இந்த உலகத்தில் யாருமே இண்டிபெண்ட் கிடையாது. ஆனால் ஒரு மாதிரி மாயா இண்டிபெண்டன்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க. நிறைய பி இண்டிபெண்ட் பைத்தியக்காரத்தனம். அது பெரிய பைத்தியக்காரத்தனம்.
ஈவன் பிரம்மா இண்டிபெண்ட் கிடையாது, ஈவன் லார்ட் சிவா இண்டிபெண்ட் இல்லைங்கிறாங்க. லார்ட் சிவா அவர் சொல்கிறார் கிருஷ்ணா தான் அப்படின்னு அவரும் சொல்கிறார். நம்ம யாருமே இண்டிபெண்ட் கிடையாது. ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறது பைத்தியக்காரத்தனம், முடியாது. நம்ம எல்லாருமே ஒருத்தர் மேலே டிபெண்ட் ஆகணும். அப்படி தான் லைஃப் ஓடிட்டுருக்கு, எல்லாத்துக்கும் அப்படி தான் ஓடுது. இண்டிபெண்ட் யாரும் கிடையாது. ஸோ கிருஷ்ணா ஸ்வராட், அவருக்கு யாருமே தேவையில்லைன்னா லக்ஷ்மி கூட தேவையில்லையா, அவருக்கு தேவையில்லையா. ஈவன் லக்ஷ்மி அவருக்கு தேவையில்லை. இதெல்லாம் சாஸ்திர பாகவத்தில் இருக்குது. ஆனால் கோடிக்கான லக்ஷ்மி அவருக்காக வெயிட் பண்ணுறாங்க, சேவை செய்யறதுக்கு. லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம செவ்யமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜா. இது பிரம்மா சொல்கிறார். கோடிக்கான் லக்ஷ்மி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அவருக்கு மசாஜ் செய்யலாமா, எதோ சேவை செய்யலாமான்னு. ஆனால் இந்திரா சந்திரா இவங்கெல்லாம் லக்ஷ்மி தேவியோட கட்டாட்சம் கிடைக்குமான்னு பார்த்துட்ருப்பாங்க. நாமளும் ஜென்ரலாக திருப்பதி எங்கேயாவது பண்ண தாயாரை பார்த்துட்டு போவோம். ஜென்ரலி ரூல் அது. நிறைய பேர் ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜாய், ஷில் பிரபுபாத் கி ஜாய். லக்ஷ்மி தேவி கட்டாட்சம் கிடைச்சா காசு கிடைக்கும், அது கிடைக்கும் நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த லக்ஷ்மி தேவி கோவிந்தா அவருக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ கிருஷ்ணா ரியல் இண்டிபெண்ட். அதனால் நமக்கும் கொஞ்சம் அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாரு. கொஞ்சம் தான், ரொம்பலாம் கிடையாது. அந்த கொஞ்சோண்டு இண்டிபெண்டன்ஸ் நம்ம ரொம்ப ஆடுறோம். நான் பெரிய ஆள் நானாக நினச்சிக்கிறேன். ஸோ கிருஷ்ணா அதுவும் கொடுக்குறார். அந்த இண்டிபெண்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணு கிருஷ்ணா சொல்லித்தரார், பகவத்கீதை சொல்லித்தரார். என் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. இது பகவத்கீதையில் ஸ்லோக்கா இருக்குது. பொதுவாக இந்த உலகத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அக்கௌண்டபிலிட்டினா என்ன, பொறுப்புணர்வா? அக்கௌண்டபிலிட்டி பொதுவாக மேபி நான் என்ன வேணாலும் செய்யலாம், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு நினச்சிக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணா கிளியராக எல்லாம் பார்த்துட்ருக்கேன். மயத்தியக்ஷேன பிரகிருதி, மொத்தம் யூனிவர்ஸ் எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அக்கௌண்டபிலிட்டிங்கிறது இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. தப்பிக்கலாம் முடியாது. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னா கரெக்டாக அது அடிக்கும் நம்மளை. தப்பிக்கிறது ஒன்று கிடையாது. கிளியராக கிருஷ்ணர்லாம் சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் இந்த ஃபர்ஸ்ட் பேராலையும் நம்ம பார்க்கணும், நமக்கு கொஞ்சோண்டு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. ஆனால் அது நம்ம தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இண்டிபெண்டன்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு அது வேணும் இது வேணும் எதோ வேணும்னு நினச்சேன்னா அப்படியே மிஸ்டைரக்ட் ஆயிடும். கிருஷ்ணா மட்டும்தான் வேணும்னு எப்போ நினைக்கிறனோ அப்போ தான் தப்பிப்பேன். அதுதான் வசுதேவ சர்வமிதி. போன வாரம் பார்த்தோம். வசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. ரேராக தான் எங்கேயாவது ஒரு மனுஷன் அந்த முடிவு எடுப்பாங்களாம். எனக்கு எல்லாம் வசுதேவன் போதும், கிருஷ்ணா போதும், வேறு எதுவும் வேண்டாம். அந்த முடிவு எடுக்கிறதே ரொம்ப ரேர். அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் எடுக்க மாட்டாங்க. எல்லோரும் வேறு ஏதாவது வேணும்பாங்க. அது வேறு ஏதாவது வேணும்னு நினச்சாங்கன்னா மாட்டிடுவாங்க, ட்ராப்ட். எனவே நெக்ஸ்ட் பேரை பார்க்கலாம். சாதாரண உயிர்வாளிகள் தேவர்கள் இருவருமே பரமபுருஷ பகவானின் விருப்பத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள். எனவே உயிர்வாளி தனது விருப்பத்தின் மூலம் மட்டும் தேவர்களை வழிபட முடியாது. தேவர்களாலும் பரமனின் விருப்பமின்றி எந்த வரத்தையும் அளிக்க முடியாது. பிரபுபாத் முக்கியமான பாயிண்ட் எழுதுகிறார். ஈவன் தேவர்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு வரமெல்லாம் கொடுக்க முடியாது. ஓகே நான் தரேன் வச்சுக்கோ அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்களோட ஜுரிஸ்டிக்ஷன்னா தமிழ் என்ன சொல்லுவோம், எல்லாமே கொடுக்க முடியாது. பாகவத்தில் ஹிரண்யகசிப்பு பிரம்மாட்ட கேட்குறாங்க, எனக்கு மரணமே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு வரம் கொடுங்க கேட்பார். பிரம்மா சொல்கிற அது என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கே மரணம் இருக்குது, அது என்னோடய ஜுரிஸ்டிக்ஷனில் கிடையாது, அந்த பவர் எனக்கு இல்லை, அதெல்லாம் கொடுக்க முடியாது, என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கேள் அப்படிங்கிற. அப்படின்னா இவன் தேவர்கள் எல்லாமே அவங்களால் கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் எதுவும் கொடுக்க முடியாது. அவங்க சிலதுக்கு இன்சார்ஜாக இருப்பாங்க, அவ்வளோதான். எதுக்கு இன்சார்ஜோ அது மட்டும் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ சில பேர் நம்ம வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கணும்னு நினைப்போம்.
நாம் நினைக்கிற மாதிரி தேவர்கள் செய்யணுங்கன்னு நினைப்போம். அவங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. ராமாயணத்தில் ராவணன் வந்து லார்ட் சிவாட்ட போய் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா முன்னாடி லார்ட் சிவா ப்ராமிஸ் பண்ணுவார் ராவனுக்கு, நான் உன்னை காப்பாற்றுறேன் ப்ராப்ளமில் இருக்கும் பொழுது. தென் சண்டை நடக்கும்போது ராவணா போய் கேட்பாங்க லார்ட் சிவாட்ட, நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க என்னை காப்பாற்றுறீங்கன்னு, பிரச்சனை வந்துருச்சு வாங்க. லார்ட் சிவா சொல்ல, எஸ் நான் ப்ராமிஸ் பண்ணேன் காப்பாற்றுறேன், என்ன சொல்யூஷன்னு சீதை திருப்பி கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்பார். அது நான் செய்ய மாட்டேன். தென் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ராவணன் என்ன நினைக்கிறான்னா, லார்ட் சிவா வந்து சண்டை போகணுன்னு நினைக்கிறார். லார்ட் சிவா சொல்கிறார், நோ, உன்னை காப்பாற்றுன்னு தான் சொன்னேன், காப்பாற்றுறேன், நான் சொல்கிற செய்யுங்கிறார். சீதை திருப்பி கொடு, சாப்டர் க்ளோஸ், எல்லாமே முடிஞ்சது. ஆனால் அது நான் செய்ய மாட்டேன். தென் ஜஸ்ட் சாக வேண்டியதுதான். ஸோ சம்டைம்ஸ் இப்படி மக்கள் நினைப்பாங்க, எல்லாமே இந்த தேவர் கொடுத்துருவார். முடியாது, அது முடியாது. அது இது நம்ம பகவத்கீதா பாகவதம் படித்தா தான் புரியும். 33 கோடி தேவன்னு சொல்லுவாங்க, அவங்க கடவுள் கிடையாது. இன்சார்ஜ் ஜஸ்ட் லைக் அரசியலில் வந்து வார்டு கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி சொல்கிறாங்களே, கேபினட் மினிஸ்டர்ஸ், அது மாதிரி தான் இவங்க எல்லாரும் தேவர்கள். பகவான் ஒருத்தர் தான், கிருஷ்ணா, கோவிந்தா, ராமா, நரசிம்ஹா, விஷ்ணு, இவங்கெல்லாம் ஒன்று தான். பட் மற்றவங்கெல்லாம் தேவர்கள், அவங்க கடவுள் கிடையாது. பகவத்கீதை படிக்காதுன்னா அவங்க தெரிய மாட்டேங்குது. ஸோ அவர் படித்தார், தேவர்களும் வந்து அவங்க இஷ்டத்தை கொடுக்க முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. முழுமுதற் கடவுளின் விருப்பமின்றி புல்லும் அசையாது என்று கூறுவர். பொதுவாக ஜட உலகில் துயரப்பட்டவர்கள் வேத இலக்கியங்களின் வழிகாட்டலின்படி தேவர்களிடம் செல்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட பொருளை விரும்புபவர் அதற்குரிய தேவரை வழிபடுவர். உதாரணமாக, நோயுற்றவன் சூரிய தேவனை வழிபடுமாறு பரிந்துரைக்கப்படுகிறான். கல்வியை விரும்புபவன் கல்வியின் தேவதையான சரஸ்வதியை வழிபடலாம். அழகான மனைவியை நாடுபவன் சிவபெருமானின் நாயகியான உமாவை வழிபடலாம். இவ்விதமாக வேத சாஸ்திரங்களில் பல்வேறு தேவர்களை வழிபடுவதற்கான பல்வேறு முறைகள் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. ஒரு உயிர்வாளி ஒரு குறிப்பிட்ட வசதியை அனுபவிக்க விரும்புவதால் அதற்கான குறிப்பிட்ட தேவரிடமிருந்து அந்த வரத்தினை பெறுவதற்கான பலமான ஆசையை பகவான் தூண்டுகிறார். அதன் மூலம் அவன் அவ்வரத்தினை வெற்றிகரமாக அடைகிறான். ஒரு குறிப்பிட்ட தேவரை நோக்கி ஒரு உயிர்வாளிக்கு இருக்கும் பக்தி மனப்பான்மையும் பரமபுருஷரால் ஏற்படுத்தப்படுவதே ஆகும். கிருஷ்ணரே பரமபுருஷர், அவரே எல்லா உயிர்வாளிகளின் இதயத்திலும் வாழும் பரமாத்மா என்பதால் குறிப்பிட்ட தேவர்களை வழிபடுவதற்கான ஆர்வத்தை அவரே மனிதனுக்கு அளிக்கிறார். தேவர்களால் அத்தகைய ஆர்வத்தினை ஏற்படுத்த முடியாது. பரமபுருஷருடைய விஸ்வரூபத்தின் பல்வேறு அங்கங்களே தேவர்கள். எனவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. வேத சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது, பரமபுருஷ பகவான் பரமாத்மாவின் உருவில் தேவர்களது இதயத்திலும் அமர்ந்துள்ளார். எனவே ஜீவாத்மாவின் ஆசைகளை பூர்த்தி செய்ய தேவர்கள் மூலமாக அவர் ஏற்பாடு செய்கிறார். ஆனால் ஜீவாத்மா, தேவர்கள் ஆகிய இருவருமே பரமனின் விருப்பத்தை சார்ந்தவர்களே, சுதந்திரமானவர்கள் அல்ல. ஸோ இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் அவர் படித்தார், சுதந்திரம் கிடையாது. ஈவன் தேவர்களுக்கும் சுதந்திரமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ நீங்கள் பாகவதம் படிக்கும்போது வரும், ஈவன் தேவர்களுக்கும் மரணமெல்லாம் இருக்குது. எக்ஸப்ட் லார்ட் சிவா. லார்ட் சிவா கிடையாது, மற்ற தேவரெல்லாம் மரணம் இருக்குது, அவங்கெல்லாம் மரணம் இருக்குது. ஸோ தேவர்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜஸ்ட் லைக் இப்போது ஒரு எம்எல்ஏ இருக்கார், அவரும் நம்ம மாதிரி மனிதன் தான். பட் என்ன, அவர் கொஞ்சம் பவர்ஸ் ஜாஸ்தி. அது மாதிரி தேவர்கள் வந்து அவங்களும் நம்ம உயிர்வாளி தான், பவர் ஜாஸ்தி அவங்களுக்கு, அவ்வளோதான். அவங்களுக்கும் மரணம் இருக்குது. என்னென்னா அவங்க மரணங்கிறது கொஞ்சம் ஆயுள் காலம் ஜாஸ்தி இருக்கும், சக்திகள் ஜாஸ்தி இருக்கும். பட் மரணம் இருக்குது அவங்களுக்கும், அவங்களுக்கும் வியாதி வரும், அதெல்லாம் இருக்குது. ஸோ இது நம்மெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பாகவதம் படிக்கும் பொழுது இதெல்லாம் வருது. யார் யாருக்கு எப்போ மரணம் கூட இருக்குது. பிரம்மாவோட ஆயுள்கள் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். பொதுவாக மார்க்கண்டேயன் கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்க்கண்டேயனுக்கு வந்து ஸோ மரணமே இல்லைம்பாங்க, மரணம் இருக்குது. அவர் ஆயுள் காலம் ரொம்ப ஜாஸ்தி. அவர் வந்து பிரம்மாவோட
அவருக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. ஒரு வாரம் வாழ்வார். பிரம்மா 100 வருஷம் வாழ்கிறாருன்னா அந்த 100 வருஷத்தில் ஒரே ஒரு வாரம் மட்டும் மார்க்கண்டேயன் இருப்பார். ஆனால் அந்த ஒரு வாரங்க ரொம்ப பெருசு. பிரம்மாவோட ஒரு நாள் நீங்கள் கணக்கு போட்டாலே தலை சுற்றும். எத்தனையோ கோடி 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 வருஷம் இருக்கும். அது மாதிரி ஒரு வாரம் அவர் வாழ்கிறார். ஸோ பிரம்மாக்கே மரணம் இருக்குது. எல்லாருமே எல்லாத்துக்கும் மரணம் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரம்மாவுக்கு மரணம் இது வரும் பொழுது அவர் என்னென்னலாம் சிருஷ்டி பண்ணாரோ எல்லாமே அழிஞ்சு போயிடும். இனி நம்மள என்ன போய் சொல்கிறது? நான் பெரிய இத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கேன், எல்லாமே அழிஞ்சிடும், எல்லாமே போயிடும். அப்போ ஏன் இது எல்லாமே போக போதே, அப்போ நான் ஏன் அதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற கேள்வி என்ன நான் கேட்கணும். எல்லாமே அழிஞ்சிடும். மேபி நம்ம நிறைய சொத்து சேர்த்தலாம் என் பையனுக்கு பேரனுக்குன்னு, அத்தனை அழிய போகுது. தென் நான் ஏன் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் ரொம்ப டென்ஷன் வேறு, பல பேர்த்த திட்டணும், திட்டு வாங்கணும் வேறு, அதுவும் இருக்குது. திட்டுவோம், நாமளும் திட்டு வாங்குவோம். நடுவில் உடம்பு வேறு கெட்டு போயிடும். ஏன்னா டென்ஷனில் ஒழுங்காக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, உடம்பும் கெடும். இதில் எல்லாம் அழியும் போகுது. தென் நான் ஏன் இவ்வளோ ஒர்க் பண்ணணும்? ஆனால் கலியுகா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க, பர் டே 14 hours, பர் வீக் 70 hours ஒர்க் பண்ண ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார். 70 hours 80 hours. சாஸ்திரம் சொல்லுது நீ கழுத கிடையாதுங்கிறாங்க. ஏன் நாம் கழுத கிடையாது, நம்ம ஹியூமன்ஸ். கழுத மாதிரி நம்ம வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் வெளியில் நிறைய பேர் சொல்கிறாங்க கஷ்டப்பட்டு வேலை பண்ணுங்கிறாங்க. அதுதான் கலியுகா. எல்லாம் ரிவர்ஸில் தான் பேசுவாங்க. அதுதான் நமக்கும் பிடிக்கும். அதுதான் பிரச்சனை. ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணா இதெல்லாம் பேசுகிறார். பிரம்மாவோட ஆயுள் காலம் பேசுகிறார், அழிவு பற்றி பேசுகிறார். பாகவத்தில் அது ஒரு டாபிக். அழிவுங்கிறது ஒரு டாபிக் பாகவத்தில். எல்லாம் அழியும்னு அது தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் நமக்கு புரியும் எது பர்மனெண்ட்டுன்னு புரியும். அப்போ தான் பர்மனெண்ட் பின்னாடி போகும். இல்லை நம்ம எல்லோரும் டெம்பரரி பின்னாடி போய்ட்டுருப்போம். ஆக்சுவலி எத்தனை தடவை கேட்டாலும் மறுபடியும் டெம்பரரி பின்னாடி தான் போவோம். நம்ம உடனே மாறிடுவோம்லாம் சொல்ல முடியாது. எத்தனை தடவை கேட்டாலும் அப்படி தான் இருக்கும். அதனால தான் பகவானோட நாம சொல்லத்தான் அந்த புத்தி வரும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமா சொல்லும் பொழுது தான் இந்த கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் அறிவுரை, இது நம்ம ஃபாலோ பண்ணணுன்னு ஒரு தோணும். இல்லை தோணாது. கேட்போம், நல்லா இருக்குங்கன்னு போயிடுவாங்க. ஃபாலோ பண்ண முடியாது. இது ஃபாலோ பண்ணணும். அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஈஸி தான், கிருஷ்ண நாமா சொல்லிவிட்டு படிக்கும்போது தான் ஈஸி. இல்லைன்னா நல்லா இருக்குன்னு போயிடுவோம், ஃபாலோ பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாம். சதயா ஸ்ரத்தயா யுக்தஸ்தஸ்யாராதனமீஹிதே லபதே சத்தத காமான் மயைவ விஹிதான் ஹிதான். இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயல்கிறான். ஆனால் உண்மையில் இந்த நன்மைகள் எல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுபவையாகும். பொருளுரை: பரமபுருஷருடைய அனுமதியின்றி தேவர்கள் தங்களது பக்தர்களுக்கு வரங்களை வழங்க முடியாது. எல்லாம் இறைவனது சொத்தே என்பதை உயிர்வாளிகள் மறக்கலாம், ஆனால் தேவர்கள் மறப்பதில்லை. எனவே தேவர்களை வழிபடுவதும் விரும்பும் பலனை அடைவதும் தேவர்களால் அல்ல, பரமபுருஷ பகவானின் ஏற்பாட்டில் நடப்பவையே. இதனை அறியாத சிற்றறிவுடைய உயிர்வாளி சில நன்மைகளை வேண்டி முட்டாள்தனமாக தேவர்களை நாடுகிறான். ஆனால் தூய பக்தன் ஏதாவது தேவைப்படும் போது பரமபுருஷரிடம் மட்டுமே வேண்டுகிறான். இருப்பினும் ஜட லாபத்தினை வேண்டுவது தூய பக்தனுக்குரிய அடையாளம் அல்ல. பொதுவாக உயிர்வாளி தனது காமத்தினை பூர்த்தி செய்வதில் பைத்தியமாக இருப்பதால் தேவர்களிடம் செல்கிறான். தேவையற்ற ஒன்றை விரும்பும் உயிர்வாளி அவ்விருப்பம் பகவானால் நிறைவேற்றப்படாத போது தேவர்களிடம் செல்கிறான். பரமபுருஷரை வழிபடும் அதே நேரத்தில் ஜட இன்பங்களையும் வேண்டுபவன்
தனது ஆசைகளில் முரண்பாடு உடையவன் என்று சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கூறப்பட்டுள்ளது. பரமபுருஷருக்கான பக்தி தொண்டும் தேவர்களை வழிபடுவதும் ஒரே தளத்தில் இருக்க முடியாது. ஏனெனில் தேவர்களை வழிபடுவது பௌதீக நிலை, பரமபுருஷருக்கான பக்தி தொண்டோ பூர்ண ஆன்மீக நிலை. முழுமுதல் கடவுளிடம் திரும்பிச் செல்ல விரும்பும் உயிர்வாளிக்கு லௌகீக ஆசைகள் பெரும் தடைகளாகும். எனவே பகவானின் தூய பக்தனுக்கு ஜட லாபங்கள் அளிக்கப்படுவதில்லை. இதன் காரணத்தால் அத்தகைய ஜட லாபங்களை விரும்பும் சிற்றறிவுடைய உயிர்வாளிகள் பரமபுருஷருடைய பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கு பதிலாக ஜட உலகின் தேவர்களை வழிபட விரும்புகின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ். ஸோ இந்த ஸ்லோகத்தில் வெரி கிளியராக கிருஷ்ணரே சொல்கிறார், தேவர்கிட்ட போய் ஏதாவது கேட்டாலும் அது கிடைச்சாலும் நான் தான் கொடுக்கணும் கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த பொருளுரை ஸோ பியூட்டிஃபுல். இதே அத்தியாயத்தில் முன்னாடி வந்திருக்கு, இந்த உலகத்தில் எதுவுமே நம்மளது கிடையாது. இது பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க, எதுவும் நம்மளது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் நினச்சிக்குவாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க எதுவும் நம்மளது கிடையாதுன்னு, வாய் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே மனசு இல்லை அது உன்னோட தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது எப்படி எது என்னோடது கிடையாதுங்க நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா தான் அது வேண்டாம்னு சொல்லுவேன். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், பூமிரப்போ நலோ வாயு கம்மனோ புத்தி ரேபச்சா. பஞ்சபூதங்கள் 5 ப்ளஸ் சூக்ஷ்ம உடலில் 3 இருக்குது, புத்தி, மனசு, அகங்காரம், மொத்தம் 8. இந்த உடம்பில் மொத்தம் 24 மூலப்பொருட்கள் இருக்குது. அதனால் 8 மட்டும் இப்போ சொன்னேன். இப்போ இந்த உடல் பஞ்சபூத்தால் செய்யப்பட்டது. அப்புறம் நம்ம யோசிக்கிறோம், இது சரியா அது சரியான்னு நினைக்கிறோம், மனசு, புத்தி, அப்புறம் அகங்காரம் ஒன்று இருக்குது. இது எதுவுமே நம்மளது கிடையாது. அப்படின்னா இந்த உடல் கூட என்னது கிடையாது. ஆக்சுவலி இது படித்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடல் நம்மளது கிடையாது. என்னோட மனசுங்கிறேன், அது என்னோடது கிடையாது. புத்தி நம்மளது கிடையாது. எல்லாமே பகவான் எனக்கு வாடகைக்கு கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். இது ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா தான் எதுவுமே நம்மளது கிடையாதுன்னு நல்லா புரியும். அது மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். ஆக்ட் பண்ணோன்னா நடந்துக்குவோம், அந்த செயல் அது வரும். எல்லாம் சும்மா பேசும்போது சொல்லுவோம், எல்லாம் விட்டுட்டு தானே போக போகிறோம், என்ன இருக்கும்பாங்க. சொல்லிட்டு மேலே அது பின்னாடியே போவோம். சொல்லுவாங்க, மேலே அது பின்னாடியே போவாங்க. இது சமஸ்கிருதத்தில் மயான வைராக்கியம் சொல்லுவாங்க. மயான வைராக்கியம்னா நீங்கள் போய் பார்க்கலாம். மயானம்னா தெரியும் இல்லையா? இந்த சுடுகாட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா எல்லாம் போவாங்க, போய் எரிப்பாங்க. எரிக்கும்போது பயங்கரமாக ஃபிலாசபியெல்லாம் பேசுவாங்க. பாரு இத்தனை சம்பாச்சான், ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். அந்த சுடுகாட்டுக்குள்ளே ஃபிலாசபி பயங்கரமாக பேசுவாங்க. சுடுகாட்டு வெளிவந்தோன்னு மறந்துடுவான், அப்படியே மறப்பாங்க. அதான் மயான வைராக்கியம்பாங்க. நம்ம எல்லாருக்கும் அது எப்பவுமே இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் சொல்கிறார், எதுவுமே உன்னோடது கிடையாதுங்கிறார். ஈவன் என்னோட ஒய்ஃப், என்னோட ஹஸ்பண்ட், என் பையன், நோ, என்னோடது கிடையாது. அவங்களுக்கு என்னோடது கிடையாது. என்னோடது நினச்சாலும் அடி வாங்கிடுவேன் நான். இது நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் வாங்குகிறாங்க. அது என்னோடது நினச்சாலும் அடி வாங்குவேன். அவங்க என்னோடது கிடையாது. கிருஷ்ணா எனக்கு கொடுத்துருக்காரு, யூஸ் பண்ணிக்கோ. அவர் சொல்கிறபடி தான் யூஸ் பண்ணணும். என் இஷ்டத்துக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ண அடி வாங்குவோம். ஜஸ்ட் லைக் ஒரு வீடு வாடகை கொடுத்துருக்கோம், அந்த நபர் எனக்கு வாடகை கொடுக்கறனால அவர் இஷ்டத்துக்கு வீடு யூஸ் பண்ண முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டில் ஒருத்தர் வாடகைக்கு இருக்கலாம், அதனால் அவர் இஷ்டத்துக்கு அந்த வீடு யூஸ் பண்ண முடியாது. நான் சொல்கிறபடி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே என்னோடது கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் வேண்டான்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு எல்லாமே வேணும், எல்லாமே வேணும்பேன். ஸோ இங்கே கிளியராக கொடுத்துருக்கார், இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளது இல்லை. அண்ட் ஒன்று அந்த பொருளில் அவர் படித்தார், ஒரு பியூர் டிவோட்டி கிருஷ்ணரே ஒருத்தர் நினச்சிட்டு இருக்காருன்னு வைங்க, அவருக்கு என்ன தேவைங்கிறது கிருஷ்ணரை பார்த்து கொடுத்துருவார். இவர் போய் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது.
ஒருவேளை இவர் எதாவது தெரியாமல் தேவையில்லாத கேட்டாலும் கொடுக்க மாட்டார். எப்படி ஒரு பெற்றோர்கள் தன் குழந்தை ஏதாவது கேட்குதுன்னு வைங்க, அது தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது கத்தும், நீ என்னவோ அழுதுக்கோ வாங்கி தரமாட்டேன். ஆனால் ஒரு வேளை குழந்தைக்கு அது தேவைன்னு மனசில் பட்டுருச்சுன்னா அந்த குழந்தை கேட்க தேவையில்லை, இவங்க வாங்கி கொடுத்துருவான். பெட்ரோல் வாங்கி கொடுத்துருவான், அது கேட்கணும் கூட அவசியம் கிடையாது. தேவையில்லைன்னு நினச்சினா வாங்கி தர மாட்டாங்க. ஸோ இங்கே ரொம்ப அழகாக பிரபுபாத் எழுதுகிறார், சில பேர் கிருஷ்ணாட்ட கேட்டால் அது நடக்காதுன்னு சொல்லி தேவர்கிட்ட போவாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. அண்ட் அகெயின் அங்கே நிறைய கணக்கு இருக்குது. இவங்க விதின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஓகே, இவங்க ஆசை எப்படி இருக்குது பார்த்து தான் கொடுப்பாங்க. அங்கேயும் உண்மையெல்லாம் கிடைக்காது. ஸோ சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக கிருஷ்ணா அப்பா மாதிரி, தேவர் சித்தப்பா பெரியப்பா மாமா மாதிரி. சம்டைம்ஸ் அப்பாட்ட கேட்டால் கிடைக்காது, சித்தப்பா பெரியப்பாட்ட போய் கேட்போம், மாமாட்ட போய் கேட்போம், வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ தேவர்கிட்ட போய் கேட்பாங்க. பட் அங்கே எல்லாமே கிடைக்குமானா கிடைக்காது. அது நிறைய கணக்கு இருக்குது. அந்த கணக்கு எனக்கும் தெரியாது. அது யம தர்மராஜ் கிருஷ்ணாவுக்கு தான் தெரியும், எங்கே யாருக்கு கொடுக்கணும் அந்த கணக்கு அவங்க தான் போடுவாங்க. ஸோ பட் அப்படியே ஒரு வேளை கிடைச்சாலும் நெக்ஸ்ட் ஸ்லோகா வரப்போகுது, அது டெம்பரரி இம்பர் கிருஷ்ணா. நீ தேவர்கிட்ட போய் ஏதாவது வாங்கிட்டாலும் அது டெம்பரரி, அழிஞ்சு போயிருங்கிறார் கிருஷ்ணர் தான் சொல்லுறார். ஸோ கிருஷ்ணா ஒன்று சொல்ல வரார், உனக்கு எதாவது வேணும்னா ஃபஸ்ட்டு எங்கிட்ட வரணும், எங்கிட்ட தான் சரணாதி பண்ணணும். இது பாகவத்தில் இருக்குது. அகாமஹ சர்வ காமோவா மோக்ஷகாம உதாரதீஹி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். கோஸ்வா அங்கே பாகவத்தில் சொல்கிறாங்க, அக்காமனா ஆசையே இல்லை, சர்வ காமோவா ஆசை பயங்கரமாக இருந்தாலும், மோக்ஷகாமா மோக்ஷம் வேணும்னு நினச்சாலும், உதாரதீகினா புத்திசாலியாக இருந்தாலும், தீவிரேன பக்தி யோகேனா தீவிரமாக பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணு, அவர் பார்த்துக்குவார். ஆனால் யார்ட்டும் போயிடாத. ஜஸ்ட் லைக் ஒரு குழந்தைக்கு ஏதாவது வேணும்னா அப்பாட்ட தான் போய் கேட்கணும், பக்கத்து வீட்டுக்காண்ட போய் கேட்கக்கூடாது. அது அப்பாவுக்கு அசிங்கம். சம்டைம்ஸ் அடி விழுங்க, எதாவது வேணும் என்ன கேட்க வேண்டியதானே, என் பக்கத்து வீட்டு போய் கேட்குறேன். ஸோ எதுனாலும் பகவான்கிட்ட தான் போகணுன்னு பாகவத்தில் இந்த ஸ்லோகம் இருக்குது. தீவிரேன பக்தி யோகியனா யஜேத புருஷம் பரம். புருஷம் பரம்னா புருஷர்லே உத்தமன், புருஷோத்தமன் ஏன்னா கிருஷ்ணா தான் புருஷோத்தமன். ஸோ இங்கே ரொம்ப அழகாக பிரபுபாத் கொடுத்துருக்கார். ஒன்று முக்கியமான பாயிண்ட், தேவரில் வழிபடுறதும் கிருஷ்ணர் வழிபடுறதும் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வெளியில் அந்த மாதிரி பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீ யார் கும்பிட்டாலும் ஒன்றுன்றுவாங்க. அதாவது ஊரை ஏமாத்துறது. அவன் ஏன் அப்படி சொல்கிறான்னு அவன் பகவத்கீதை படிக்கலை. ப்ரைம் மினிஸ்டரும் எம்எல்ஏ ஒன்றெல்லாம் கிடையாது. மேபி 2 பேரும் சார்ட் ஆஃப் மினிஸ்டர் தான், ஆனால் 2 பேரும் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. 2 பேர் அரசியலில் தான் இருக்காங்க. எம்எல்ஏவும் அப்படி தான், ப்ரைம் மினிஸ்டர் அப்படி தான். ஆனால் 2 பேர் ஒன்றும் கிடையாது. ப்ரைம் மினிஸ்டர் வேறு. அது மாதிரி தேவரிலும் கிருஷ்ணாவும் ஒன்றும் கிடையாது. நோ, இது லார்ட் சிவாவும் சொல்கிறார். ஐ திங்க் ஒரு உபநிஷத்தில் வருது, முக்தி பிரதாத சர்வேஷாம் விஷ்ணுரேவ நசம்ஷயா அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் இந்த ஸ்லோகம். உண்மையிலே இந்த உலகத்திலேருந்து தப்பிக்கணும், முக்தி வேணும்னா விஷ்ணுர் ஏவா, ஏவானா ஒன்லி, நசம்ஷயா நோ டவுட், அந்த விஷ்ணு தான் உன்னை தப்பிக்க வைப்பார், அங்கே போ அப்படின்னு லார்ட் சிவா சொல்கிறார். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மள இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. வேதத்தில் என்ன இருக்கோ, புராணத்தில் என்ன இருக்கோ அதை பிரகாரம் தான் போகணுமா தவிர எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பேசக்கூடாது. இப்போ நான் பேசுனா எனக்கு தண்டனை உண்டு, அப்படி பேசக்கூடாது. சாஸ்திரத்தில் கொடுக்கணும், இது ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ வெளியில் பேசுகிறாங்க, நீ யார் கும்பிட்டாலும் ஒன்றுன்றுவாங்க. ஏன் இல்லாதெல்லாம் சொல்லணும், தப்பது, அதுக்கே தண்டனை உண்டு. அப்படி பேசக்கூடாது. பகவத்கீதையில் கிளியராக இருக்குது, பாகவத்தில் கிளியராக இருக்குது. ஓகே, ஆஃபரிங் முடிஞ்சுதான். நெக்ஸ்ட் ஸ்லோக்கா டெஃபினெட்லி என்னால் முடிக்க முடியாது. ஸோ
நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஓம் தாத் சாத். ஹரே கிருஷ்ணா. சிற்றறிவு உடையவர்கள் தான் தேவர்களை வந்து கும்பிடுவாங்கன்னு பகவான் கிருஷ்ணர் தெளிவாக சொல்றாரு. ஆனால் அதே மாதிரி ஒரு பெற்றோர்களும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் இதுதான் கடவுள், இவர் தான் தேவர்கள்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்துனாதானே நமக்கு வந்து தேவர்கள் யாரு பகவான் யாருன்னு எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 வருஷமாக தான் வந்து முழுத கடவுள் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சுது. ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் பெற்றோர்களும் தேவர்களை தானே வழிபடுறதுக்கான அதிகமான ஆமாம். ஸோ கேள்வி என்ன? இதுக்கான சொல்யூஷன் வந்து பகவான் கிருஷ்ணர் இவர் தான் அப்படிங்கிறதுக்கான எல்லாரும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் வராதுங்க. இன்னும் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லைன்னு கிடையாது. ஆனால் பட் தேவர்களுக்கு தான் அதிகமான கூட்டங்கள் எங்கே. யா, அஃப்கோர்ஸ். இது பாகவத்தில் 10th cantoல அது பேசப்பட்டிருக்கு. ஏன்னா ஜனங்க வந்து இங்கிலீஷில் இல்லிசிட் டிசையர் அப்படிம்பாங்க. இல்லிசிட் டிசையர்னா சட்ட அந்த மாதிரி ஆசை இருக்கும்போது அந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா கிருஷ்ணர் எதுவும் பார்க்குறாரு, ஓகே இந்த மாதிரிலாம் ஆசைப்படுறேன், சரி ஓகே கோ. அது ஃபைனலாக அதுக்கும் காரணம் நான் தான். நான் கிருஷ்ணா காரணம் சொல்லக்கூடாது. அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. அந்தந்த ஆத்மா தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன் கண்டிப்பாக அவங்க யோசிக்கணும், நிறைய விஷயங்கள் யோசிக்கணும். அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு நான் தான் காரணம். நான் யாரையும் சொல்லக்கூடாது. சில பேர் சொல்ல எனக்கு யாரும் சொல்லித்தரல, பட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க இக்னாரன்ஸ் ஹேஸ் நோ எக்ஸ்கியூஸ். அறியாமையில் இருக்கிறதுனால சாக்கா சொல்லக்கூடாது. நான் பாம்பே போயிட்டு நான் 1 வேல போயிட்டேன்னு வைங்க, எங்கள் ஃபஸ்ட் டைம் பாம்பே வரேன் 1 வேன்னு எனக்கு தெரியாதனாலும் போலீஸ் ஃபைன் போடு என் மேலே, நான் ஃபைன் பே பண்ணி தான் ஆகணும். அவங்க என்னை விட மாட்டாங்க. ஸோ இக்னாரன்ஸ் இருக்கிறனால எனக்கு எக்ஸ்கியூஸ் இருக்கானா கிடையாது. தெரிஞ்சுக்க வேண்டியது என் கடமை, நான் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். யா வெல், அவங்க பாவம். இப்போ நம்ம பெட்ரோல் நம்ம சொல்லித்தராமல் இருந்திருக்கலாம். காரணம் அவங்க பெட்ரோல் அவங்களுக்கு சொல்லித்தரல. எங்கள் தாத்தா பாட்டிக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லித்தரல. பட் அதே நான் வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியாது, அது நடந்து போச்சு. எஸ் கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு லெட் மீ டிவியேட், நான் சரியான பாதையில் போகலாம். நம்ம அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. நான் அவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு சொல்லித்தரல பாவம். ஓகே. இதில் பெரிய இன்னொரு விஷயம் என்னென்னா பாகவத்தில் வருது. இப்போ உங்கள் பெட்ரோல் சொல்லித்தரல, தட்ஸ் ஓகே. பட் நீங்கள் கிருஷ்ணர் சொன்னபடி நடந்தீங்கன்னா உங்கள் பெட்ரோல் நல்லது நடக்கும். இது நரசிம்மர் சொல்கிறார். உங்கள் தாத்தா பாட்டிக்கு நல்லது நடக்கும், அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தாவுக்கு நல்லது நடக்கும். இது நரசிம்மர் சொல்கிறார் பிரகலாதன்ட்ட. நாம் அவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஏன் அவங்க சொல்லித்தரல, நோ, நமக்கு தெரியாது. நாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலாம், தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எஸ் கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் எனிவே அது நடந்து போச்சு. நாம் ஒழுங்கான பாதையில் போகலாம், அதுதான் சொல்யூஷன். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ ஜட உலகத்தையும் கிருஷ்ணா படைச்சிருக்காரு, நம்மளையும் அவர் படைச்சிருக்காரு. நடுவில் மாயைன்னு ஒன்று இருக்குது. அந்த மாயையை நம்ம மாயையில் தான் இருக்கோங்கிறது எப்போ தெரிஞ்சுக்கிறது? அந்த மாயை அவர் தான் உருவாக்கி இருக்க முடியும். என்னென்ன மாயா அடிகள் வாங்கினதுக்கப்புறம் தான் இது தப்புன்னு புரியுது. பட் அந்த மாயையில் இருக்கிறோங்கிறது அந்த க்ஷணத்தில் எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறது? வெல், மாயை நான் புரிஞ்சுக்கணுன்னா கிருஷ்ணரே சொல்கிறார், கிருஷ்ணாவுக்கு சரணாதி பண்ணாமல் மாயை புரிஞ்சுக்க முடியாது. அது அவரே சொல்கிறார். மாமேவ பிரபத்தியந்தே மாயாமேதம் தரந்தித்தேங்கிறார். கிருஷ்ணாவுக்கு சரணாதி பண்ண தான் மாயை மாதிரி தெரியும். இல்லை மாயை மாதிரி தெரியாது, அதுதான் பெரிய மாயா. அப்படி தெரியாது. கிருஷ்ணா 100% சரணாதி பண்ணால் 100% மாயை மாதிரி தெரியும். 50% பண்ணால் 50% மாயாவில் தான் இருப்பேன், எனக்கு தெரியாது.
கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஏன்னா மாயங்கிறது கிருஷ்ணரோட சக்தி, அதுவும் அவரோட சக்தி தான். நாம் ஜெயிக்க முடியாது, நாம் யாருமே மாயை ஜெயிக்க முடியாது. கிருஷ்ணா சரணாதி பண்ண மாயா நம்மளை விட்டுடும், பொழைச்சி போயிடுன்னு விட்டுடுமோ தவிர நான் ஜெயிக்க முடியாது. இம்பாசிபிள். மாயா வில்லிங், எனக்கு மாயாவை கடக்கணுங்கிற வில்லிங் நம்ம வச்சுக்கலாமா? என்ன மாயா? மாயாவை கடக்க போகணும்னு நம்ம விருப்பப்படுறோம். நைஸ். ஆமாம், நான் விருப்பப்படணும், ஒர்க் பண்ணணும். விருப்பப்படுறது ஒன்று, ஒர்க் பண்ணணுமே. லைக் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுன்னு விருப்பப்படுறேன், ஒர்க் பண்ணணும்ல. ஒர்க் பண்ணால் தானே வாங்க முடியும். ஸோ மாயாலேருந்து வெளியே வரணும், நான் ஒர்க் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் சாண்டிங் வேணும். இப்போ நாங்கள் விதிமுறைகள் இருக்குது, இன்னும் பலதெல்லாம் கடைப்பிடிக்கிறோம். இல்லைன்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது. இன்னொன்று மாயை மாதிரியே தெரியாது, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். நானே பல பேருக்கு மாயாவாக இருப்பேன், அவங்க எனக்கு மாயாவாக இருப்பாங்க. லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மாயாமல் இருப்பாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு மாயாமல் இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து குழந்தைங்க மாயாக இருப்பாங்க. மாயை இவங்களுக்கு மாறி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருப்பாங்க. இது பாகவத்தில் வருது, பாகவத்தில் இருக்குது, இந்த ஸ்லோகாவே இருக்குது. ரொம்ப டிஃபிகல்ட். அதான் வியாசர் சொல்கிறார், திரிசர்கம் அம்ருஷா, எது உண்மைன்னு புரிஞ்சுக்கிறதே கஷ்டங்கிறார். வியாசர் எழுதுகிறார், ரொம்ப ஈஸி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், சொத்து என்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறதே மாயை தான். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நீங்களும் கேட்கலாம், மறுபடியும் முடிச்சு 2 பேர் அது பின்னாடி தான் போவோம். நமக்கே தெரியாது, அதுதான் மாயா. பேசுவோம், பேசி மறுபடியும் பின்னாடி போவேன். இதுதான் ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுலேருந்து வெளியே வரணும்னா ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரோ கேட்கணும். இல்லையும் நமக்கே தெரியாது, உள்ளே போய் மாட்டுவோம். உள்ளே போய் மாட்டுவோம், காரணம் அறியாமையில் இருக்கும். நாலு கொஷன். பூர்ணத்துவம் அதனுடைய மீனிங். பூர்ணான கம்ப்ளீட். பூர்ணத்தை ஏன் அந்த பூர்ணத்துவத்துக்கு பூர்ணம் அப்படிங்கிற வருது? ஆக்சுவலாக அந்த வார்த்தை பகவானுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஈசோபனிஷத்துலேயும் வருது. நாம் இன்கம்ப்ளீட், ஒன் சென்ஸ் கம்ப்ளீட்டுன்னு சொல்லலாம். எப்போ கம்ப்ளீட்னா பூர்ணம் அப்படின்னா பூர்ணத்தோடு இருந்தால் தான் நான் பூர்ணமாக இருப்பேன். பூர்ணத்திட்டு விலகும்போது நான் இன்கம்ப்ளீட்டாக இருக்கேன். இப்போ ரைட் நான் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் ஒன் சென்ஸ். அந்த பூர்ணா கிருஷ்ணாவோட சேரும்போது தான் அந்த கம்ப்ளீட்னஸ் இருக்கும். ஸோ இது ஈசோபனிஷத்தில் சொல்கிறார், பூர்ணமானவர் பகவான், பூர்ணமானவர். அவர் கூட இருக்கும்போது நானும் பூர்ணமாக இருப்பேன். இல்லைன்னு என்ன ஆகுனா வாழ்க்கையில் ஒரு வேக்யூம் இருக்கும். புரியுது இல்லையா? யா, மேபி எனக்கு நிறையா பைசா இருக்கலாம், என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் லைஃப்பில் ஒரு வேக்யூம் இருக்கும். அந்த வேக்யூம் மறக்கிறதுக்காக தான் மக்கள் பல விதமாக ஒர்க் பண்ணுவாங்க. இது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். மேபி ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, இல்லை போதைப் பொருள் போவாங்க, இல்லை வேறு மாதிரி விஷயங்கள் அடிமையாவாங்க. அதை மறக்கிறதுக்காக தான் பண்ணுவாங்க. அந்த வேக்யூம் எல்லாத்துக்கும் இருக்குது. பகவத்கீதா படிக்கும்போது அந்த வேக்யூம் கண்ணுக்கு தெரியும். அப்போ அது ஒர்க் பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அந்த வேக்யூம் இருக்கும். அப்போ அந்த பூர்ணம் பகவான் அவர் கூட இருக்கும்போது அந்த வேக்யூம் போயிடும். கம்ப்ளீட்டாக இருப்பேன். இந்த கம்ப்ளீட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு எதுவும் வேணான்றுவாங்க. பகவத்கீதை ஸ்லோகா இருக்கேன் 6th chapter, ஐ திங்க் 20 to 23 நினைக்கிறேன். ஐ திங்க் 6th chapter 20 to 23. அது லாங் பொருள், அது மீன் ட்ரான்ஸ்லேஷன், லாங் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, அதில் நடுவில் வருமே, இதுக்கு மேலே சந்தோஷம் வேண்டாம், சம்திங் லைக் தட். உண்மையிலிருந்து என்றும் வலுவுவதில்லை யார் நிலை பெற்றவன், இதைவிட உயர்ந்த லாபம் ஏதுமில்லை என்று நினைக்கிறான். அத்தகைய நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அதான் அங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். அப்படி ஒரு நிலை இருக்குது, கிருஷ்ணர் சொல்கிறார் அது. ஸோ அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஆனால் நாம் அவரோட சேரும் பொழுது தான் அது கிடைக்கும், அது வரைக்கும் கிடைக்காது. என்னமோ ஒரு வேக்யூம் இருக்குது, சம்திங் என்னமோ என் லைஃப்பில் இல்லை. கிருஷ்ணா கூட இல்லைனாலே சம்திங் என்னமோ லேக்கிங். அது எல்லோரும் ஃபீல் பண்ணி ஆகணும், நோ டவுட்.
ஓகே வேறு கேள்வி இருக்கா? என்னென்ன அப்படின்னு மெமரி இருக்கான்னு கேட்குறேன். யா யா திங்கிங் இருக்கா? திங்கிங்கா மெமரியா? நினைவாற்றல் மெமரி. சி மெமரின்னு ஒன்று இருக்குது, பட் இப்போ நமக்கு அந்த மெமரி லிமிட்டட் தான். நாம் தாங்க ஆத்மா, அப்பவும் ஆத்மா தான். அதாவது லிபரேட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறீங்களா? லிபரேட் ஆனதுக்கு மெமரி, ஒரிஜினல் மெமரி வரும். இந்த ஒரிஜினல் மெமரி வந்துடும் அப்போது. எஸ், இப்போ நம்ம மறந்துருக்கோம், டெம்பரரியாக மறந்துருக்கோம், ஒரிஜினல் இருக்குது. அப்படின்னா அது என்னென்னா, நான் பகவான் கிருஷ்ணரோட சேவகன், அதுதான் ஒரிஜினல். இப்போ நான் ஒய்ஃபோட சேவகன், ஹஸ்பண்டோட சேவகன், கம்பெனி சேவகன் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பணக்காரன் ஏழை, கிருஷ்ணரோட சேவகன் தான் ஒரிஜினல். அந்த மெமரி வரும். அது ஹரிநாமா சொல்லும்போது தான் வரும். அது வந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். அது வந்துருச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அது வரணும். அதுதான் கிருஷ்ணர் சொல்கிற மாமேகம் சரணம் விரஜாங்கிறார். எங்கிட்ட மட்டும் வா அப்படிங்கிறார். அந்த ஒரிஜினல் மெமரி இருக்குது. பட் இப்போ நம்ம எல்லாம் மறந்துட்டு வேறு ஏதோ இருக்கும். ஆக்சுவலி நமக்கு மெமரி ஒன்றும் கிடையாது பெருசாக. போன வாரம் என்ன சாப்பிட்டுன்னு கேளுங்க, தெரியாது. போன புதன்கிழமை காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டுன்னு கேளுங்க, முழிப்போம். நம்ம மெமரி அவ்வளோதான். நம்ம மெமரி அவ்வளோதான். ஒன்றும் முந்தா நேற்று என்ன கலர் ட்ரெஸ் போட்டு கேட்டாலும் தெரியாது நமக்கு. வி டோன்ட் நோ. ஆனால் அது நம்ம பெரிய ஆள்வான்னு நினச்சிட்ருக்கோம். எனக்கு அது தெரியும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன். நம்ம மெமரியெல்லாம் லிட்டில் நத்திங். இது பாகவத்தில் இருக்குது. மெமரி எல்லாமே குறையுமாமா. கலியுகத்தில் மெமரி, லாங்கெவிட்டி எல்லாமே, ஸ்ட்ரென்த் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே போகும் டே பை டே. ஞாபகம் இருக்காது. பட் ஹரிநாமா சொல்லும்போது கிருஷ்ணா ஞாபகம் கொடுப்பார். வேறு நீங்கள் எல்லா விதமான தர்மங்களையும் புரிந்து என்னிடம் சரணடைவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த தர்மங்களை சொல்லணும்? சிம்பிளாக சொல்லப்போனால், எந்த வேலை கிருஷ்ணா கனெக்ட் ஆகலையோ அது எல்லாமே கட் பண்ணுங்கிறார். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்கிறேன். எந்த காரியம் கிருஷ்ணா கனெக்ட் பண்ணலையோ அந்த எல்லா காரியத்தை விட்டுருங்கிறார். ஸோ இனி நான் தான் பார்க்கணும். சினிமாவுக்கு போகிறேன், அது எனக்கு கிருஷ்ணா ஞாபகம் கொடுக்குமா? கட் பண்ணும். தட்ஸ் இட். ஒன்றொன்றும் பார்க்கணும். எது கிருஷ்ணா கனெக்ட் பண்ணாதோ அது எல்லாத்தையும் விடுங்கிறார். இட்ஸ் ஓகே, லிவ் இட். அது விட்டு ஆகணும், விட்டே ஆகணும். அது விடாமல் கிருஷ்ணாட்ட சரணாதி பண்ண முடியாது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், அது ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். மேபி இது புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் என் கூட இருக்கிறவங்க நான் விட வேண்டி வரும். விடவேன்னா கெட் லாஸ்ன்னு சொல்கிறது இல்லை, அவங்க சொன்னபடி நான் கேட்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், பிரகலாதன் அப்பா கூட தான் இருந்தார், ஆனால் அப்பா சொன்னபடி கேட்கல. அப்படியே என்ன விட்டுட்டார். புரியுதுங்களா? அப்பா கூட தான் இருந்தார், ஆனால் அப்பா சொன்னபடி கேட்கல அப்படின்னு அப்பா விட்டுட்டார். ஏன்னா அவர் முட்டுக்கட்டே உக்காந்துருக்கார். பட் ஜென்ரலாக வேதத்தில் என்ன இருக்குன்னா, அப்பா சொன்னால் கேட்கணுன்னு வேதத்தில் இருக்குது, இல்லைன்னு கிடையாது, இருக்குது. பட் அந்த அப்பா என்னை கிருஷ்ணா கனெக்ட் பண்ணினா, கிருஷ்ணா சொல்கிறாரு பரித்தியாஜ்யாங்கிறார். ஆனால் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும். உடனே வீட்டுக்கு போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் பாய் பாய்ன்னு சொல்ல முடியாது. கான்சே அது நாம் சொல்லக்கூடாது. பிரகலாதன் சொல்லலாம், பிரகலாதன் சொல்லலாம், அவர் வேறு, நாம் அவர் மாதிரி கிடையாது. நாம் அவங்களோட தான் இருந்தாகணும். பிரகலாதன் சொல்லலாம், ஏன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். அது மாதிரி ஈவன் பரத் மகாராஜ் அம்மாவுக்கு பாய் சொன்னார். அவங்க அம்மா கைகை ராமர் விட்டுரு நீ வான்னாங்க. சாரின்ட்டார். சாரி, அவங்க அம்மாவை பரித்தியாஜான்ட்டார். நீ சொன்னபடி கேட்க முடியாதுன்ட்டார். பட் அவங்க அம்மாவை மதிச்சார். அவங்களும் அதே கிங்டமில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் கொடுப்பார், அவன் சொன்னபடி கேட்க மாட்டார். தட் மீன்ஸ் ஒன் சென்ஸ் விடுற மாதிரின்னு சொல்லலாம். அவன் எல்லா மரியாதையும் கொடுப்பார், பட் நீங்கள் சொல்கிற நான் கேட்க மாட்டேன்.
விபீஷ்ணா அவங்க அண்ணா சொன்னபடி கேட்கல. ஆஸ் பர் சாஸ்திரம் அண்ணா வந்து அப்பாவுக்கு சமானம். சொந்த அண்ணாங்கிறது அப்பாவுக்கு சமானம் சாஸ்திரத்தில் இருக்குது. ஆனால் விபீஷ்ணா ராமன் சொன்னபடி கேட்கல. ஆனால் கூட இருந்தார். கடைசியில் சாரின்ட்டார். ரொம்ப மோசமாக இருக்கு, நீ விட்டுட்டு எனக்கு ராமர் வேணும். அதுதான் சர்வதர்மான் பரித்தியாச்சா. அந்த தர்மத்தை விட்டு விபீஷ்ணன் சரணாதி பண்ணுறார். ஸோ சும்மா கிடையாது அது. கிருஷ்ணர் கடைசி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஹெவி ஸ்டேட்மெண்ட். எல்லாராலையும் பண்ண முடியுமானா முடியாது. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கருணையில் முடியும். அங்கே தான் ஹரே கிருஷ்ணா ஒர்க் ஆகும். இந்த ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது எல்லாரும் பண்ண முடியும். அந்த ஸ்லோக்கா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுதான் சைத்தன்ய மகாபிரபுட கருணை. பிரபுபாத் அதுதான் கொடுக்குறார். ஆனால் அது நம்ம செஞ்சாகணும். செய்யாமல் தப்பிக்க முடியாது. இம்பாசிபிள். இந்த சர்வ தர்மான் பரித்தியாஜ செய்யணும் நம்ம. பட் டிஃபிகல்ட், சும்மா இல்லை. அது மாதிரி நிறையா இருக்குது. பலி மகாராஜ் குரு சொன்னபடி கேட்கல, சுக்கராச்சாரியர் சொன்னபடி கேட்கல. ஆனால் சாஸ்திரம் பிரகாரம் குரு சொன்னால் கேட்கணும். நம்ம காலையில் 10 அபராதத்தில் 3வது அபராதம் இருக்கும். தமிழ் என்ன? ஆன்மீக குருவை அவரை ஒரு சாதாரண மனிதராக நினைப்பதும் குற்றங்கிறோம். பலி மகாராஜ் குரு சாரின்ட்டார். ஏன்னா சுக்கராச்சாரியர் சொல்கிறதுக்கும் தர்மத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் வருது. சாரி விட்டுறேன். ஸோ பட் குருவோடு தான் இருந்தார். பட் சொன்னபடி கேட்கல. ஸோ நம்ம இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ கிருஷ்ணா வேணும், அந்த பகவான் வேணும்னு சொல்லி டெசிஷன் எடுக்கிறாங்க. சர்வ தர்மான் பரித்தியாஜ் அவங்க பண்ணுறாங்க. அங்கே விட்டு எல்லாத்தையும் விடுங்களே சரணாதி பண்ணுறாங்க. அது மாதிரி நிறையா இருக்குது எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வேறு எதுக்கு கொஷின் இருக்கா? பிரபு, இப்போ உயிர்வாளிகள்ல இருந்து தேவர்கள் வரைக்கும் எல்லாருடைய உடம்புலையுமே பரமாத்மா இருக்காரு தானே பிரபு? சிவபெருமானுக்குள்ளே இருக்கிறாரு தானே? அப்புறம் அது மட்டும் எக்ஸப்ஷனல்னு சொன்னீங்க ஒரு இடத்துல, அவருக்கு பிறப்பு இறப்பு மூர்த்திவாதி. ஆஃப்கோர்ஸ் லார்ட் சிவா கிடையாது. எதனால பிரபு? அப்போ அவரு எதனால இப்படி? நோ, லார்ட் சிவா ஜீவா கேட்டகரி கிடையாது, ஜீவாத்மா கிடையாது. கிருஷ்ணா தானே அவரையும் படைக்கிறாரு இல்லைங்களா? படைக்கிறான்னு இருக்குது அஃப்கோர்ஸ். பட் லார்ட் சிவா நம்ம மாதிரி ஜீவா கிடையாது. நோ, ஜீவா கிடையாது. ஆனால் அவருக்குள்ள பரமாத்மா இருக்கிறார் அஃப்கோர்ஸ். ஆனால் ஜீவா கிடையாது. அவருக்கு மரணம் கிடையாது. அது அவர் சிவ தத்துவானே இருக்குது. அது எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல மாட்டேன், அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இது பிரம்மாவும் சொல்கிறார். இவந்தோ பிரம்மாலேருந்து சிவன் வந்தாலும் பிரம்மா கழிவு இருக்குது, சிவன் கிடையாது. லார்ட் சிவா கழிவு கிடையாது. அவர் எக்ஸப்ஷனல். அவர் விஷ்ணு தத்துவாவும் கிடையாது, ஜீவ தத்துவாவும் கிடையாது. விஷ்ணு தத்துவாலையும் வரமாட்டார், ஜீவ தத்துவாலையும் வரமாட்டார். இன்பிட்வீன். அப்போ நீங்களாம் சிவ வழிபாடு பண்ணுறாங்களா? அது கரெக்டுங்களா பிரபு? வழிபாடு பண்ணுறாங்கன்னா கடவுள் நினச்சி வழிபட்டால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. சிவபெருமான் கடவுளும் கிடையாது. கிடையாது. அவரும் சொல்கிறாரு, அவரே சொல்கிறாரு. நிறைய ஸ்லோகாஸ் அவர் சொல்கிறார் வசுதேவா கிருஷ்ணா அவரும் சொல்கிறார். அவருடைய ரோல் என்னன்னு பிரபு? யார்? சிவபெருமானுடைய ரோல் என்ன? அவரோட ரோல் வந்து வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படின்னு பாகவத்தில் இருக்குது. நம்பர் 1 வைஷ்ணவா யாருன்னா லார்ட் சிவா. அவர் கருணை வந்து அவ்வளோ காட்டுவார். அவர் எவ்வளோ கருணாமூர்த்தி நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. பேய் பிசாசு கூட நல்லது நடக்கும்னு நினைப்பார் அவர். லார்ட் சிவா ஹை கிளாஸ், சும்மாலாம் கிடையாது. பாகவத்தில் வருது. அதுக்கு எப்படியாவது பக்தி வராதான்னு யோசிப்பாராம் லார்ட் சிவா. இது பாகவத்தில் வருது. ஹை கிளாஸ் பர்சனாலிட்டி. அவர்கிட்ட போய் சிம்பிளி ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு கிருஷ்ண பக்தி வேணும்னா உடனே பிளஸ் பண்ணுவார். தப்பித்தவர் அவர்கிட்ட போய் வேறு எதுவும் கேட்கக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது. அது அவரே சொல்கிறார் பாகவத்தில் இருக்கு. அவர்கிட்ட போய் என் காசு கொடு அது கொடுனா கொடுத்துருவார், கேட்டதெல்லாம் கொடுப்பார், அதுவும் பண்ணுவார். அது ஏன் கொடுக்குறாரு பாகவத்தில் அந்த காரணமெல்லாம் வருது. பட் இவங்களுக்கு டேஞ்சர் அது. லார்ட் சிவாட் அது கேட்கக்கூடாது அப்படின்னு அவரே சொல்கிறார். எங்கிட்ட அது கேட்காதங்கிறார். ஸோ லார்ட் சிவா வந்து ஜீவ தத்துவா கிடையாது, விஷ்ணு தத்துவம் கிடையாது. டிஃப்ரெண்ட். அவருக்கு மரணம் கிடையாது. நோ. மிகச்சிறந்த வைஷ்ணவ பக்தர். வைஷ்ணவர், மிக சிறந்த வைஷ்ணவர், ஹை கிளாஸ். அவர்
ஷம்புனா சிவபெருமான ஷம்புன்னு கூட சொல்லுவோம். வைஷ்ணவானாம் யதா ஷம்பு, த பெஸ்ட் வைஷ்ணவா. அவர் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். லார்ட் சிவா புரிஞ்சுக்க முடியாது, நாட் ஈஸி. அவ்வளோ ஈஸி அவரெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அவரோட ஆக்டிவிட்டீஸ் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவர் சுடுகாட்டில் இருப்பார், துணி போட மாட்டார், சாம்பல் பூசிக்குவார். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது ரொம்ப கஷ்டம் புரியுறது. பட் பாகவதம் படிக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஹை கிளாஸ் அவர். ஆமாம், அவர் எல்லா வரத்தையும் கொடுக்கறதுனால ஆதிகோஷின்னு பேர். ஆஷுதோஷானா ரொம்ப சீக்கிரமாக சந்தோஷம் அடைஞ்சிடுவார். அவர் கொடுப்பார், பட் அவர் கேட்கக்கூடாது, அதனால் ப்ராப்ளம் வரும். இது பாகவத்தில் இதெல்லாம் வரும். ஏன் வேறு எதுவும் கேட்க? ஹரிசங்கர் வந்து சாட்சாத் சிவன். எஸ், ஆமாம். அப்படி இருக்கிறப்ப அவர் எதுக்கு இந்த சண்முகத்தை உருவாக்கணும்? சைவா வைஷ்ணவா? நோ, அவர் உருவாக்குறாங்க. ஹீ டிட் எவ்ரி திங் பர்ஃபெக்ட்லி. ஒன்று லார்ட் சிவா ஏன் அதை சொன்னார்னா கிருஷ்ணர் தான் செய்ய சொன்னார். பத்ம புராணத்தில் அது ஸ்லோகம் இருக்கு. மாயாவாதம் அசசாஸ்திரம் பிரச்சன்னம். மாயாவாதம் அசசாஸ்திரம் சந்தமீதே. கூகுளில் போடுறீங்களா இந்த ஸ்லோகா? மாயாவாதம் அசசாஸ்திரம் பிரச்சன்னம் பிரம்மைச்சதே மயய விஹிதம் தேவி கலவ் பிராமண மூர்த்தினா. இதுதான் ஸ்லோகா. லார்ட் சிவா பார்வதிக்கு சொல்கிறார், கலியுகத்தில் பிராமண வேஷத்தில் வந்து மாயாவாதத்தை நான் பேசுவேன் அப்படின்னு அவரே சொல்கிறார். இந்த ஸ்லோகா இருக்கு, இதுதான் ஸ்லோகா. மயய விஹிதம் தேவி கலோ பிராமண மூர்த்தினா. கலியுகத்தில் பிராமண வேஷத்தில் வரேன். ஏன் லார்ட் சிவா சொல்கிறான்னா, கிருஷ்ணா டெல்ஸ், யார் எங்கிட்ட வரலையோ கன்ஃபியூஸ் தம்ன்றுவார். கன்ஃபியூஸ் தம். கிருஷ்ணரோட ஆர்டர் அவர் செய்கிறார், லார்ட் சிவா. இது பத்ம புராணத்தில் இருக்கு. ஸோ ஆதிசங்கர் பண்ணுறாருன்னு அவராக பண்ணல, அவருக்கு ஆர்டர் அதை அவர் பண்ணுறார். பட் கடைசியில் பஜகோவிந்தம் சொல்லிட்டார். பஜகோவிந்தம் தான் ஆக்சுவலி நாம் எடுத்துக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி மற்றவங்க பஜகோவிந்தம் விட்டுட்டு மற்றதில் எடுத்துக்கிட்டாங்க. பட் பஜகோவிந்தம் தான் ஃபைனல் கன்க்ளூஷன். பஜகோவிந்தம் தான், முன்னாண்டி சொன்னது கிடையாது. ஸோ பஜகோவிந்தம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாலே போதும். கிளியராக இருக்கே, பகவத்கீதா படிக்கணும், கிளியராக இருக்கு அதெல்லாம். ஆமாம். வேறு ஏதோ கேட்டு. இப்போ ப்ரெசென்ட்டா வந்து நம்ம உடல் சார்ந்த ஆசைகள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல போயிட்டு கிருஷ்ணா மந்திரம் மட்டும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஜபம் வந்து நிறைய பண்ற சூழ்நிலை வரும்போது மைண்டும் நல்லா பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். அப்ப நம்ம வந்து அந்த கம்பேர் பண்ணும்போது தெரியுது பிரபு, நம்ம உங்களுக்கு ஜபம் பண்ணும்போது நிறைய வந்து நம்மளுடைய ஆசை நிறைவேறணுங்கிற திங்கிங்ல அதிகமா பண்ணோங்கிற அந்த டிஃபரன்ஸ் தெரியுது பிரபு. இப்ப வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம குறைக்கணும், நம்ம எல்லா விதமான ஆசைகளும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற திங்கிங் அதிகமா வரும்போது ஜபம் நல்லா பண்ண முடியுது. ட்ரூத் தானே பிரபு? அஃப்கோர்ஸ் மெட்டீரியல் டிசைர் இல்லாமல் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக போகும், அது நல்லபடியாக போகும். மெட்டீரியல் டிசைர் இருக்கக்கூடாதுன்னு போகணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாண்டிங் பண்ணும்பொழுது அந்த நாமா நல்லா கேட்கணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது பண்ண எல்லாமே கரெக்டாகும். நீ எதுவுமே வேண்டாம்னு தோணும். எஸ், இருக்கு அந்த மாதிரி. வேறு ஏதாவது வேறு யாரும் கேட்டிருந்தாங்களே? வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? ஸ்லோகா ரிலேட்டட் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம்.